கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்தில் கான்ட்ராக்டரை கொலை செய்ய முயன்ற கள்ளக்காதலி கைது செய்யப்பட்டுள்ளார். பாபநாசம் பகுதியில் பதுங்கியிருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள பருத்தி விளை புல்லு விளையைச் சேர்ந்த ஈஸ்வரன். இவர் கட்டிட கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வருகிறார். இவர் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கட்டிடப் பணிகளை செய்து வந்தார். அப்போது இவருக்கும் நெல்லை மாவட்டம் முக்கூடல் அண்ணாநகரை சேர்ந்த கருப்பசாமி மனைவி பழனியாச்சி என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் தங்களது குடும்பத்தினரை உதறி தள்ளிவிட்டு தூத்துக்குடியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்த நிலையில் ஈஸ்வரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனியாச்சியை பிரிந்து மீண்டும் நாகர்கோவிலுக்கு வந்து வடகோணத்தில் உள்ள தாயார் வீட்டில் வசித்து வந்தார். அவரை மீண்டும் தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு பழனியாச்சி அழைத்ததாகவும் இதற்கு ஈஸ்வரன் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஈஸ்வரனை தீர்த்து கட்ட பழனியாச்சி முடிவு செய்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் நாகர்கோவிலுக்கு வந்த பழனியாச்சி ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு வடசேரி பேருந்து நிலையத்திற்கு வருமாறு அழைத்தார். அங்கு வந்த ஈஸ்வரனை 2 வாலிபர்கள் சரமாரியாக வெட்டினர். இதில் ஈஸ்வரனுக்கு தலை மற்றும் கையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. பின்னர் அவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே பழனியாச்சியும் ஈஸ்வரனை அரிவாளால் வெட்டிய 2 பேரும் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். இதுகுறித்து ஈஸ்வரனின் மனைவி மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பெயரில் பழனியாச்சி உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோர்ட்டில் சரணடைய திட்டமிட்டு இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து மேலும் ஒரு தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உத்தரவிட்டார். இந்த நிலையில் பாபநாசம் பகுதியில் பழனியாச்சி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரை நேற்று இரவு தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் பழனியாச்சியை அங்கிருந்து நாகர்கோவிலுக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது மேலும் அரிவாளால் வெட்டிய 2 நபர்களை தேடி வருகின்றனர்.